வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு காவல்துறையோட ஒரு மோசமான முகத்திரை இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. ஒரு மோசமான சூழ்நிலையில் நம்ம இத்தனை நாளா இருந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியல. இந்த தமிழ்நாடு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற நோக்கத்துல இல்லாம எப்படி மக்களை துன்புறுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இத்தனை நாள் வரைக்கும் இருந்திருக்கான்றது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு யாசகம் கேட்டு வந்த ஒரு திருநங்கையை ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட காவல்துறை எப்படி ஒரு கேவலமான நிலைமைக்கு விட்டு பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த திருநங்கையை அடிச்சு துன்புறுத்தி இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த காவல்துறை எதுக்காக இப்படி பண்றீங்க? என்ன நோக்கம் உங்களுக்கு? அந்த திருநங்கையை இன்னைக்கு எரிச்சு அந்த திருநங்கை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனையில போராடிக்கிட்டு இருக்கு உயிருக்கு. அதுக்கு உங்களால அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அந்த உயிருக்கு அது அந்த உயிர் எப்பேற்பட்ட உயிர் தெரியுமா? ஒவ்வொரு உயிரும் மகத்துவமான உயிர். யாசகம் கேட்டு வந்த திருநங்கை இப்படி ஒரு கேவலமான நிலைமைக்கு உண்டு பண்ற காவல்துறை எப்படி மனசு வந்துச்சு? தமிழ்நாடு காவல்துறை இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு திருநங்கைக்கு நீதி கிடைச்சே ஆகணும். இந்த கேவலமான திமுக ஆட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இது முதலமைச்சருக்கு நேரடியா போகணும். அங்க அமர்ந்து